ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டாஸ்மாக் நிறுவனம் வந்து 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகணும், இந்த ஆட்சி வந்து கலைக்கணும் அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லிக்கு திடீர் பயணத்தை வந்து மேற்கொண்டிருந்தாரு. இன்று காலை பயணத்தை முடிச்சு கொண்டு சென்னை திரும்பிட்டாரு. என்ன நடந்துச்சு, எதற்காக திடீர் டெல்லி பயணத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கொண்டாங்க, என்ன பேசப்பட்டுச்சு, 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இடி அறிக்கை வந்ததுக்கு பிறகாக இந்த பயணம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் பின்பு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்குமா அப்படின்லாம் வந்து நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. முன்பு வந்து இடி அந்த கனிம வள கொள்ளை தொடர்பாக ஒரு ரைடு வந்து நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகாக அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள் டெல்லி பயணத்தை திடீர்னு மேற்கொண்டிருந்தாரு. அதே போல தான் இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களும் திடீர்னு டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. டெல்லிக்கு போயிட்டு வந்தா இடியினுடைய அந்த பிடியிலிருந்து தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்களா, என்ன ஏது அப்படின்லாம் நமக்கு தெரியல. இடி எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பொறுத்து தான் இந்த திடீர் பயணங்கள் குறித்தான விவரங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பாஜக டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகமான எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட ட்ரை பண்ணாங்க. அதை முற்றுகையிட விடாமல் காவல்துறை பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாரையும் கைது பண்ணாங்க. இந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். இதையடுத்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, டாஸ்மாகினுடைய அந்த கடையில் வந்து டாஸ்மாகில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படங்கள் மாட்டப்படும், திடீர்னு போராட்டத்தை வந்து நாங்கள் மேற்கொள்வோம், நாங்கள் டேட்டு டைம்லாம் சொல்லவே தானே எங்களை கைது பண்ணுறீங்க, நாங்கள் அதெல்லாம் சொல்லாமல் திடீர்னு போராட்டத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் டாஸ்மாகினுடைய அந்த கடைகளில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டக்கூடிய வேலைகளில் பாஜக நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்காங்க. இது எக்ஸ் தளத்தில் நிறைய வீடியோக்கள் பகிரப்பட்டு, பார்த்தீங்களா சொன்னதை செய்யும் பாஜக கிட்ட மோதினீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படின்லாம் வந்து நிறைய ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இதில் என்ன தவறு அப்படின்னு பலர் கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்ன்றது அரசு நிறுவனம். அரசு நிறுவனத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படம் இருக்கிறதுல என்ன தப்பு, என்ன தவறு? இப்போ வருவாய்த்துறை அலுவலகம் இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இது போல் நிறைய ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படங்கள் இருக்கும். அதே போல தானே டாஸ்மாக்லேயும் புகைப்படங்கள் வைக்கணும், ஏன் வைக்க மாட்டீங்க அப்படின்ற அடிப்படையில் பாஜக வந்து நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நல்லா கமெண்ட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாஜக வேறு என்ன மாதிரியான போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு. திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசைன் அப்படின்ற ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிமுக சட்டமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, முதற்கட்ட விசாரணையின்படி மறைந்த திரு ஜாகிர் ஹுசேனுக்கும் அதே பகுதியைச் சார்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி என்கிற கௌவிக் என்பவருக்கும் நிலம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருந்து வருகின்றது. இடப்பிரச்சனை தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்கிற கௌவிக் மற்றும் அவரது மைத்துனர் அக்பர் பாஷா ஆகியோர் திரு ஜாகிர் ஹுசேன் மீதும் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் எதிர்த்தரப்பினர் மீதும் மாறி மாறி புகார் மனுக்களை அளித்துள்ளனர். இவற்றின் மீது காவல்துறையினரால் சமுதாய பதிவேடு எண்கள், அதாவது CSR எண்களும் வழங்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன்பு யாருமே வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. இதற்கு முன்பாக கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜபகர் அலி அப்படின்றவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இப்பொழுது ஜாகிர் ஹுசைன் அப்படின்றவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஜாகிர் ஹுசைனுமே வந்து நிறைய சமூக நல பணிகளில் ஈடுபட்டு இருந்தார். அதனால தான் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி தெரிவிக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிற திமுக தொடர்ச்சியாக சமூக நல பணிகளில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து சமூக விரோதிகள் படுகொலை செய்கிறாங்க. அதை பற்றி பெரிய அளவில் கண்டுக்காமல் எப்போவுமே ஒரு ப்ரொசீஜராக சொல்லுவாங்க இல்லையா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க குற்றவாளிகளை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வருதே தவிர ஆக்கப்பூர்வமாக வேறு எதுவும் ஏற்படாமல், இனிமேல் அது ஏற்படாமல் தடுக்க இது நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக எதுவும் செஞ்ச மாதிரி நமக்கு வந்து தெரியல. ஒரு 2-3 நாளாவே வந்து நியூஸில் அடிக்கடி வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்களால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவதிகள் தொடர்பான செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நாய் வந்து குழந்தைய கடிக்குது, நாய் வந்து மாணவர்கள் கடிக்குது, பெண்ணை கடிச்சிடுச்சு, வந்து ரேபிஸ் நோய் வந்துருச்சு, அதனால் வந்து இறந்துட்டாங்க, இப்படியான நிறைய செய்திகள் இப்பொழுது வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. சென்னை மாநகரத்தில் நாய் வளர்த்தாங்கன்னா அந்த நாய்க்கு வந்து அவங்க முகக்கவசம், அந்த முகமூடி மாதிரி ஒன்று போட்டு தான் வெளியே கூட்டு போகணும் அப்படின்ற உத்தரவுலாம் விரைவில் போடப்பட இருக்குது அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாய்க்கடி
அப்படின்றது வந்து இப்பொழுது பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கு. தெருநாய் கடிக்குது, அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் வந்து வெளியே கூட்டு போகும்போது அங்கே ரோட்டில் போகிறவங்கள கடிக்குது. இப்படியான சம்பவங்கள்லாம் இப்பொழுது ரீசெண்டாக தமிழ்நாடு முழுக்க அதிகரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை கட்டுப்படுத்த வந்து முயற்சிகள் மேற்கொள்ளணும், இதை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் பொழுது அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள நேரு அவர்கள் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க திருநாயை கொண்டு போய் கருத்தடை பண்ணும்பொழுது அந்த நாய் இறந்துடுச்சு அப்படின்னா அந்த மருத்துவர் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் வந்து நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதன் காரணமாக நாய் பிடிப்பதற்கோ அல்லது நாயை பிடிச்சு கொண்டு வந்து திருநாய் ஆப்ரேஷன் பண்றதுக்கோ இப்படியான விஷயங்கள் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா முன் வர மாட்டாங்க. ஒருவேளை தவறு எதனா நடந்துருச்சுன்னா இதுல வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு காரணத்தினால இதை வந்து செய்யறதுக்கு, நாய் பிடிப்பதற்கோ அதன் பிறகாக அதை கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து திரும்ப விடுறதுக்கோ இப்படியான பணிகளில் வந்து பணியாளர்கள் யாரும் வரமாட்டாங்க. அதனால இந்த நாய் பிடிக்கிறது இந்த விஷயங்கள்ல வந்து நம்மளால ப்ராப்பராக செய்ய முடியல அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாரு. வேற வழி கிடையாது, நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நாளுக்கு நாள் திருநாய்களால் வந்து தொல்லைகள் ஏற்படும் பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசு பொறுப்பு இல்லையா? அதனால அரசாங்கம் அதை செய்தாக வேண்டும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. திமுகவுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் அவங்களுடைய கழக உடன்பிறப்புகளுக்கு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு, அது என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பினை ஏற்று பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கழக கொடிக்கம்பங்களை அகற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் உத்தரவு வந்து போட்டிருக்காரு. தேர்தல் நெருங்க இப்படியான நிறைய அறிவிப்புகள் வந்து திமுக கிட்ட வரும். ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப பியூர் ஒயிட் பார்த்தீங்களா, மக்களுக்கு பிரச்சனையா இருக்க கொடிக்கம்பங்களை வந்து நீதிமன்றம் எடுக்க சொல்லுது, உடனே உத்தரவு போட்டு நாங்கள் எடுக்கிறோம் பத்தியா அப்படின்லாம் வந்து நிறைய அறிவிப்புகள் இனிமே வந்து இந்த மாதிரியான அறிவிப்புகள் பொது இடங்களில் பேனர் வைக்க வேண்டாம் அப்படியான அறிவிப்புகள்லாம் வந்து இனிமே வர ஆரம்பிக்கும். ஏன்னா 26 எலெக்ஷன் வருது இல்லையா, அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இப்படியான அறிவிப்புகளை வந்து திமுக இனிமே மேற்கொள்ள இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப நல்லவங்க தான் போலையே அப்படின்னு வேண்டாம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.